இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இங்க ஒரு எலியா இருக்கிறார், இன்னொரு எலிசாவும் இருக்கிறார். இங்கு எலிசா ஒரு அபாரமான, ஒரு மேன்மையான, ஒரு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெறுகிற ஒரு நிலைக்கு அவர் இப்போ தன்னை தயார்படுத்திக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற உங்கள் மேல் நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு டபுள் போர்ஷன் பிளஸிங்ஸை நீங்க பெற போறீங்க. இன்றைக்கு இந்த கூடி வரவுக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு நிலையில நீங்க எதிர்பார்க்கிற சூழல்ல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற போகிறீர்கள். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை, 2 மடங்கு நன்மை. ஆராதிக்கிற தேவன் இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? நாம் ஆராதிக்கிற தேவன் 2 மடங்கு நன்மைகளை தருகிறவர். ஆமா, எத்தனை பேருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற ஆசை? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. அல்லேலூயா. ஆமா, உங்க சேலரி டிஜிட்டல் நம்பர்ல சிங்கிள் நம்பர் இருந்துச்சுன்னா ஆண்டவர் 2 டபுள் போர்ஷனை ஆட் பண்ணுவாராக. பல மடங்கள் உங்கள் வருமானத்தினுடைய அளவுகள் பெருகும்படி தேவன் செய்வாராக. அல்லேலூயா. திருமணமாகாமல் தனி நபராய் திருமண வயதை அடைந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை என்ற 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை கனப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமா, இன்னும் குழந்தை இன்னும் பிறக்கல அப்படின்னா உங்களுக்கு 2 மடங்கு பிள்ளைகள். அல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் தருவாராக. என்னென்ன காரியங்கள்ல, உங்க பொருளாதார நிலையில, உங்களுடைய உயர்வுகளுக்கு அடுத்த நிலையில, கனிகளுக்கு அடுத்த நிலையில, வரங்களுக்கு அடுத்த நிலையில, ஊழியங்களுக்கு அடுத்த நிலையில, மேன்மைகளுக்கு அடுத்த நிலையில தேவன் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவாராக. நீங்கள் இழந்தது எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனா தேவன் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. அல்லேலூயா. வேத புஸ்தகத்துல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷனை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். 2 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு 10 பேர் குரல் தான் கேக்குது. மற்றவங்கலாம் எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க யோபுன்னு? எலிசாவை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம. ஆமா, 2 மடங்கு. அது 2 பரிவாரம். 2 மடங்குல கரெக்ட் தான். யோபுன்னு சொன்னது கரெக்ட் தான், தப்பு இல்லை. நல்ல கவனிங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யோபுக்கு எல்லாமே 2 மடங்கா கிடைச்சது. சொல்லுங்க. வீடு 2 மடங்கு, பிள்ளைகள் 2 மடங்கு, ஒட்டகம் 2 மடங்கு, குதிரை 2 மடங்கு, காசு 2 மடங்கு, பணம் 2 மடங்கு, வசதி 2 மடங்கு, சந்தோஷம் 2 மடங்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே 2 மடங்கு. ஆனா பொண்டாட்டி மட்டும் 1 தான். படிச்சீங்களா? படிச்சிருக்கீங்களா? எல்லாமே 2. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எல்லாமே 2 மடங்கு இருக்கணும், ஆனா லைஃப் பார்ட்னர் 1 மட்டும் தான் இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபை நம்ம கொண்டு வரல இந்த லிஸ்ட்ல. அல்லேலூயா. யோபு எல்லாம் 2 மடங்கு. ஆமா, 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் லைஃப்ல எல்லாம் 2 மடங்கு டபுள் போர்ஷன் பிளஸிங்ஸா இருக்கட்டும், ஆனா லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும் என் லைஃப்ல. அல்லேலூயா. ஆமீன். அதான் நிறைந்த ஒரு ஆசீர்வாதம் பாருங்க உங்க லைஃப்ல. கர்த்தர் தர ஒரு வலி வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அப்ப நம்ம உள்வாங்க வேண்டிய ஒரு உத்தம சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்தானாம்? இந்த எலிசா என்ன செய்தானாம்? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டான். எங்கிருந்து புறப்பட்டான்? சத்தமா சத்தமா சொல்லுங்க. வெளியே சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க சொல்லுங்க, கில் 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 கில்கால். சத்தமா சொல்லுங்க, கில்கால். சொல்லுங்க, கில்கால். கில்கால் என்றால் எபிரேய வார்த்தையின் அர்த்தம் சுற்றுவட்டம், ஒரு சின்ன சர்க்கிள் என்று அர்த்தம், ஒரு சின்ன வட்டம் என்று அர்த்தம். அப்போ நீங்க இதுவரைக்கும் ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கலாம். நீங்க என்னைக்கு அந்த சின்ன வட்டத்திலிருந்து வெளியே வரீங்களோ அன்னைக்கே நீங்க டபுள் போர்ஷன் பிளெஸிங்ஸை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி விட்டீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. இன்னைக்கு உங்க சின்ன வட்டத்திலிருந்து, சின்ன புத்தியிலிருந்து, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சின்ன வட்டத்திலிருந்து, சின்ன புத்தி, கஞ்ச பிஸ்னாரி புத்தி. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வட்டம் போட்டு ஒரு சட்டிக்குள்ளேயே வாழ்ற அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புகிற வாழ்க்கைக்கு உங்களை அழைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கில்காலிலிருந்து புறப்பட வேணும். சின்ன வட்டம். ஜெபம்னாலும் கூட, ஜெபம் என்றாலே நாங்கள் எப்பொழுதும் வேலைக்கு புறப்படும் பொழுதுதான் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது கல்லூரிக்கு செல்லுகிறோம், பள்ளிக்கூடம் செல்லுகிறோம், வேலைக்கு செல்லுகிறோம், கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபத்தை போட்டு போறது. அந்த குட்டி ஜெபம் என்ற வட்டத்திலிருந்து நீங்க வெளியே வரணும், பெரிய ஜெபமாய் மாற வேணும். அல்லேலூயா. எல்லாமே சின்ன, எல்லாமே கொசுறு கொசுறு தான். பக்கத்தில் பார்த்து சொல்ல, எல்லாமே கொசுறு 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 கொசுறுன்ற சின்ன வட்டம், குறுகிய வட்டம். அந்த வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவாதி தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா. எல்லாத்திலும் சின்ன விஷயம், கொசுறு கொசுரா தான் பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடுத்த விஷயத்துல இன்னைக்கு நான் எல்லா கூட்டத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு மட்டும்தான் நான் சோத்திரம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வட்டம் கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட எல்லாருக்கும், தேவ பிள்ளைகளுக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. பிடிச்ச 4 பேர்கிட்ட மட்டும்தான் பல்ல காட்டி சிரிச்சு பேசுவேன். அது சின்ன வட்டம். இல்லை இல்லை, தேவ சாயலில் படைக்கப்பட்ட எல்லாரோட நான் சமாதானமா, அன்பா, பேரன்போடு நான் பேசுவேன். பெரிய வட்டம். அந்த ஒரு வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேணும். அந்த சின்ன வட்டம். சிலருக்கு தான் கருணையை காட்டுவோம், சிலருக்கு தான் அன்பை காட்டுவோம், சிலருக்கு தான் பாசத்தை காட்டுவோம், சிலருக்கு தான் நேசத்தை காட்டுவோம். கிடையாது. எல்லார் மேலும் ஒரு கருணையான ஒரு இருதயத்தோடு அந்த வட்டத்திற்குள் நீங்கள் வரும்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி விரித்து, ஆண்டவரே என் மனதை விசாலமாக்குவீராக. என் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன மனசு, சின்ன குணம், சின்ன புத்தி, அதை பெரிய மனதாய், பரந்த மனதாய், கருணை நிறைந்த ஒரு மனதாய், பேரன்பு கொண்ட மனதாய், பாசம் நிறைந்த ஒரு மனதாய், சிநேகம் நிறைந்த ஒரு மனதாய் என் மனதை பெரிதாய் மாற்றும் ஆண்டவரே. கையில ஒன்றும் இல்லாம இருக்கலாம், பையில ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசு பெருசா இருக்க வேணும். நிறைய மன்னிக்கணும், நிறைய மறக்கணும், நிறைய கர்த்தருக்காக செய்யணும். ஆண்டவரே, இந்த சுருங்கிய வட்டத்திலிருந்து, அந்த சின்ன வட்டத்திலிருந்து ஆண்டவரே நான் பெரிய வட்டத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே, கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும். தேவனுடைய நாமத்தை பெருசா நான் மகிமைப்படுத்தணும். என் அப்பா அம்மாவுக்கு நான் நல்லா செய்யணும், என் உடன் பிறந்தோருக்கு நான் செய்யணும். என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சமூகம், என் சபை, என் குடும்பத்தாரை நான் கனப்படுத்த வேணும். நான் அவங்களுக்காக எல்லாம் செஞ்சு முடிக்கணும். ஆண்டவரே, ஒரு பெரிய மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு பெரிய உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஒரு பெரிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு சிறிய வட்டத்திலிருந்து ஒரு பெரிய நிலைக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தேவனே, 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 உமக்கு நன்றி தேவனே. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம் அதுதான். அல்லேலூயா.
ஆமாம், நான், என் வீடு, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைங்கன்ற அந்த சின்ன வட்டம் அல்ல, ஒரு பெரிய ஒரு வட்டம். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய உறவுகள், என் சொந்தங்கள், என் சபை, என் சமுதாயம் எல்லாரையும் நான் நேசிக்க வேணும். எல்லார் மேல நம்ம காருண்யமா இருக்க வேணும். அல்லேலூயா. எலியா என்பது ஒரு சிறிய வட்டம், எலிசா என்பது ஒரு பெரிய ஒரு வட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய பார்டர் லைனை பெருசாக்க விரும்புகிறார். உங்கள் எல்லை கோடுகளை தேவன் பெரிதாக்க விரும்புகிறார். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு முதலாவது இருக்க வேண்டியது பெரிய மனசு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆளு உருவம் சின்னதா இருக்கலாம், ஆனா மனசு பெருசா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை. ஆமா, நம்ம தமாத்துண்டா இருந்தாலும் நம்ம மனசு ஆண்டவர் போல ஒரு பெரிய மனசா இருக்கணும். அல்லேலூயா. சின்ன புத்தியிலிருந்து பெரிய புத்திக்கு நம்ம வரணும். சின்ன புத்தி என்ன? ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோவமாயிருவாங்க. சின்ன புத்தி என்ன? சகிக்க முடியாது. சின்ன புத்தி என்ன? உடனே வெடுக்குன்னு பேசிடுவாங்க. சின்ன புத்தி என்ன? இருக்கிறத தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவாங்க. இதெல்லாம் சின்ன புத்தி. பெரிய புத்தி என்ன? பொறுமையாயிருப்பது, நிதானமாயிருப்பது. அல்லேலூயா. பதட்டப்படாதது, அவசரப்படாதது. ஒரு மேற்கத்திய நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா பொண்ணு 3 பேர் அவங்க ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தகப்பனார் எப்போவுமே ஒரு பதட்டத்திலே இருப்பார். ஒரு பயம், ஒரு பதட்டம். வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன் வச்சிருக்கார், லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறார். லைசன்ஸ் வாங்கி கன் என்ன பண்ணலாம், வீட்டில் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற சில தஸ்தாவேஜுகள்லாம் இருக்கணும் பாருங்களேன். அவர் வீட்டில் அதை வச்சிருக்கிறார். ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஒரு ஆள் பாருங்களேன். ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் சாயந்தர நேரத்தில் ஷாப்பிங் கிளம்புறாங்க. அப்போ பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் படிக்க போகிறோம், குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம். அதனால் நான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நான் படிக்க போகிறேன், நீங்கள் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வாங்க, நம்ம டின்னர் ஒன்றா வீட்டில் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு என்ன பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகுது. அப்பா அம்மா எங்கே போகிறாங்க? ஷாப்பிங் போகிறாங்க. வெரி குட். ஷாப்பிங் போகிறாங்க. அப்படி போகும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு ஒரு கொத்து சாவி இருக்காது, வீட்டில் இருக்கிற எல்லார் கையிலும் கொத்து சாவி இருக்கும். வீட்டில் 3 பேர்னா 3 பேர் கையிலையும் கொத்து சாவி இருக்கும். அவங்கவுங்க எப்போ வேணால் வீட்டை விட்டு வெளியே லாக் பண்ணிட்டு போயிடலாம், எப்போ வேணால் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரலாம். பொண்ணு கையில் சாவி இருக்குது, அப்பா அம்மாட்டையும் சாவி இருக்குது. பொண்ணும் கீ வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. போன பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, சும்மா அப்படி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போது அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க? வெளியே போயிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, டேடி மம்மிக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன், அவங்கக்கிட்ட நான் டேடி மம்மிக்கிட்ட நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு வீட்டை திறந்து, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி திறந்து உள்ளே என்ன பண்ணியிருக்குன்னா, உள்ளே போயிட்டு லாக் பண்ணிடுச்சு. அதாவது உள்ளே யாருமே இல்லாதது போல் வெளியே ஒரு காட்சி தெரிகிறது. இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு ஒரு இடத்துல போயிட்டு அவங்க வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்குது. இப்போது காலிங் பெல், சிசிடிவி கேமராவில் பார்க்குது, அப்பா அம்மா உள்ளே வராங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. கேமராவில் காட்டுது டேடி மம்மி என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு ஒளிஞ்சிக்கிச்சு அந்த பிள்ளை, மறைஞ்சிக்கிச்சு அந்த பிள்ளை. இப்போ அப்பா வீட்டுக்குள்ளே வராரு, அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு தெரியுது யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து, தெரியும்ல நம்ம வீடாச்சே, எல்லாம் நமக்கு எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் நம்ம வச்சுருப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நல்லா தெரியுது வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. உடனே 2 பேரும் அலர்ட் ஆகிடுறாங்க. டைரெக்டாக அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த சனமே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரூமில் போயிட்டு கபோர்டில் இருக்கக்கூடிய கன் எடுத்துக்கிட்டார். என்ன பண்ணிட்டாரு? கன் எடுத்துக்கிட்டார். இப்போ அம்மா ஒரு பக்கம் பதுங்கி போகுது, அப்பா ஒரு பக்கம் பதுங்கி போகிறார். பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு கபோர்டு, அதுலேருந்து ஏதோ மைல்டாக ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. இப்போது என்ன பண்ணிட்டாருன்னா, புல்லட்டை அவங்க அப்பா கன்னில் லோட் பண்ணி ரொம்ப கரெக்டாக வச்சிட்ருக்கிறார் ஷூட் பண்ணுறதுக்காக. அப்படியே கன் அப்படியே வச்சுக்கிட்டே அப்படியே வராரு பாருங்க. அப்படியே வரும்போது அந்த பொண்ணு அப்படியே அவங்க டேடி மம்மிக்கு ஷாக் கொடுக்கலான்ட்டு கபோர்ட்லேருந்து அது வெளியே வர நேரம், அப்போ கரெக்டாக அந்த கன் பாயிண்ட் அப்படியே வைக்கிற நேரம், அது வந்த உடனே பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷூட் பண்ணிட்டாரு பாருங்க. பிள்ளை அப்போவே இறந்து போச்சு. அதை நீங்கள் சுச்சுன்னு கொட்டுறீங்க இல்லையா,
இதை நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. ஆமாம், சுச்சு சுச்சு நீ அதுக்காக கொட்ட வேண்டாம், அது முடிஞ்சு போன சம்பவம். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்காக சுச்சு சுச்சுன்னு கொட்டிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் இது மாதிரி தான் நம்முடைய வார்த்தையினால் பல பேரை சுட்டுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய நடத்தையினால் பல பேரை சுட்டுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய செயல்களால் பல பேரை சுட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலும் காருண்யத்தினாலும் நம்மை நிறைத்து ஒரு பெரிய பரந்த இருதயத்தை நமக்கு தருவாராக. கில்கால் என்னும் சின்ன வட்டத்தை விட்டு வெளியே வந்து ஒரு பெரிய ஒரு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு அபார உயர்த்துக்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டு செல்லும்படி 2 கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து மீண்டும் ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கோச்சிக்கிறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவரே நான் பதட்டம் அடைஞ்சிடுறேன், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் பயந்துடுறேன், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆண்டவரே நான் டென்ஷன் ஆயிடுறேன், நான் நொந்துடுறேன், நான் உடைஞ்சு போயிடுறேன். இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்க டாடி. என் மனதை பெரியதாக்கும் ஆண்டவரே. சகிப்பு தன்மையால் என் உள்ளங்களை நிரப்போம், பொறுமையினால் என் இருதயங்களை நிரப்போம், தாழ்மையினால் என் இருதயங்களை நிரப்போம். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்பினால் என் இருதயங்களை நிரப்பும் ஆண்டவரே.